என்னடி மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா, என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் டாப்ப கழட்டிடுவேன். மாப்பிள, நான் ஆம்பளதான், என் டாப்ப கழட்டா பாக்கலாம். மச்சான், இவன் என்னடா பண்ணலாம்? ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன், இல்லன்னா ஆம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன், பாட்டத்தை கைட்டிடுவேன், அசிங்கமாயிடும், ஜாக்கிரதை. எங்க அப்பா யாரு தெரியுமா? அருண் மேத்தா. வீட்டுல இருந்து கையடிச்சிட்டாருன்னா நீங்க எல்லாரும் அம்பேல். விஜய், பிரின்சிபால் வராரு. குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார். என்ன எம்எல்ஏ காலில் விழுந்துகிட்டு என்ன இதெல்லாம்? சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உட்காருங்க உட்காருங்க. சார், அக்கௌண்ட்ஸ். என்ன அது? அது இல்லையா கணக்கு? போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவர் கணக்கு அவர் கேட்காம உங்க அப்பா கேட்பான். இப்பெல்லாம் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிடுவா. ஆமா, மாமூல்லாம் ஒழுங்கா கொடுக்கறல. கீழ இருந்து கீழ வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்னையா எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? சார், முன்ன எல்லாம் மாமூல் வாங்குனதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடுக்கு ஆளையும் அனுப்பிச்சிடறானுங்க. ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டுறானுங்க, அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சா பசங்க. அதெல்லாம் உடைய நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா? வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன். காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். கர்ணா. வணக்கம் சார். சார், உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன், சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? வந்துட்டாரு. ஆயுசு 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற. என்னையா மந்திரி ஆனவன எங்களால மறந்துட்டல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு? மேத்தா, என்னை எதுக்காக கூட்டனுச்ச? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் பிசினஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிசினஸ். இதுக்காக என் மூளை 6 மாசம் உபயோகிச்சு இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை. ஆனா பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமா தேவை இவரை மாதிரி ஒரு 4-5 பேங்க் சேர்மன். அவங்கள பிடிக்க வேண்டியது உன் வேலை. அட பாவிங்களா, இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்க இப்பதான் மந்திரி, நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன். என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க பதவிக்கு ஆயுசு கம்மி. பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க, இல்லைன்னா கிண்டிடுவானுங்க. ராக்கி, ஹாய் டாட். என் மாவன். என்னம்மா, நீ இங்க இருக்கிற, உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க. போறேன். என்ன இவங்களுக்கு பிரச்சனை? 2 பேரும் மூட அவுட்ல போறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அவங்கள பேசி தீர்த்துப்பாங்க. டேய், அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தான்டா. எவ்வளவு திமிரு இருந்தா என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழட்டுவேன்னு சொல்வான். ஷேம்டா. அவனை வளர விட்டா காலேஜ்ல நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். பெரிய பணக்கார புள்ளன்னு பீத்திக்கிற, ஒண்ணு கிழிக்க முடியல. எங்க வேலை செய்யறான்னு சொன்ன? சத்திய ஒளி பிரஸ்ல சப் எடிட்டரா வேலை செய்யறான். அந்த பிரஸ்ஸுக்கு ஓனர் யாரு? தம்பி. என்ன சார்? சாரிப்பா, இன்னையில இருந்து உன்னை வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட்டாரு. என்ன சார் திடீர்னு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறியே, அதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்டுல இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு போன் வந்தது, அவ்வளவுதான். ஆமா, அருண் மேத்தா சன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? புரியுது சார், நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க. ஓகே, ஐம் சாரி விஜய், என்னால ஒண்ணும் செய்ய முடியல. பரவாயில்ல சார், நான் வரேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 2 இட்லி கொண்டப்பா. சார், உங்களுக்கு ஒரு டீ போடுப்பா. நண்பா, அது இருக்காம ஒரு கருப்பு சட்டை, அவன் தான். எங்க அருண் மேத்தா பிள்ளைகிட்ட விளையாடுற?
எலும்பெல்லாம் எண்ணிடுவோம். உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க விஜய்? உனக்கு ஏதாவது ஒரு நாய் இருந்ததுன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தூர விலகி போயிட்டு இருந்தா அந்த துஷ்டனை யார் தான் தடுக்கிறது? அது நீதான் செய்யணுமா? இத பாருமா, நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல. தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது ராக்கியா இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க அப்பனா இருந்தாலும் கவலை இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அவங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. என்ன அக்கிரமம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு அடி விழணும். அதுல முதல் அடி ஏடியா தான் இருக்கணும். பொல்லாதவங்களை அழிக்க நாட்டுல தீ பரவணும். அதுல முதல் தீ பொறி நானா தான் இருக்கணும். அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா? உன் லட்சியத்துக்கு நீயே பலி ஆயிட்டனா கடைசியில எனக்கு வெறும் பெருமை தாண்டா மிஞ்சும். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இத பாரு, வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம். ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கும் தோல்வின்றதே கிடையாது. அது சரிப்பா, இருந்த வேலையும் போயிடுச்சே, இனிமே என்ன செய்ய போற? உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா? கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போகணும்? எங்க அண்ணி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். வண்டியில இருங்க. வாங்க அண்ணி. வலி தாங்க முடியல. பிரியா, என்னாச்சு? ஐயோ, எரியுதே, என் கண்ணு எரியுதே. அம்மா, என்னடி ஆச்சு? கண்ணு தூசி விழுந்துச்சு. யாராவது ஊதி விட்டா சரியா போயிடும். ஊதி விடணுமா? ஏய் கமலா, இங்க வாயே. ஐயோ, கமலா கூப்பிடாத, அவ குண்டு. அவ ஊதுனா நான் பறந்து போயிடுவேன். ஏய் உமா, இங்க வா. வாயே. உமா கூப்பிடாத, அவ ஒல்லி. அவ ஊதினா காத்து வராது, நாத்தம் தான் வரும். இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீ ஊதி விட்டா நல்லா இருக்கும். ஏய், இத பாரு, இந்த லொல்லு தானே வானான்றது. ஏய், நான் கூட படிக்கிற ஃப்ரெண்டு கண்ணுல தூசி விழுந்துச்சு, ஊதி விட்டா தப்பா? தப்பு ஒண்ணு இல்ல. அப்ப ஊது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஊதிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஊது. இதுக்கு மேல என்னால ஊத முடியாது. படி. போடா. அடிங். என்னடா அது? அம்மா, நான் பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இந்த பிரியா இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா போயிடும் அழுதா, அதான் ஊதி விட்டேன். இவன் இப்படி பீலா விடுவான்னு தெரிஞ்சுதான் பிரியாவை கையோட கூட்டி வந்திருக்கிறான்டி. பிரியா, என்னங்கடா? வந்துட்டியா? நடந்த மேட்ர அக்கு வேற ஆணி வேற ஆண்டி கிட்ட சொல்லு. நான் பாத்ரூம் போயிட்டு இருந்தேனா, இவ என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா. எனக்கு கை காலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு என் கண்ணத்தை பிடிச்சு கிச்சன் அவனை குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். அடிச்சு இருப்பாளா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லு, இல்லன்னா உன் காதை தண்ணியா எடுத்துருவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய், அவளை விடுறாப்பா, அவன் காதை விடுடா. அம்மா, எல்லாம் உன்னால. என்னது, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட. பாயிண்ட் நம்பர் 1, நான் உன்னை காதலிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற. அதனால பாயிண்ட் நம்பர் 3, நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய்
ஒத்த கால்ல நின்னு தவா இருந்தாலும் விட மாட்டேன். நான் மோகினியா வந்து உன் தவத்தை கலைச்சிருவேன். அம்மா தாயே, வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? அது இருக்கட்டும், நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன். இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. இதுக்கு ஈபிக்கோ படி என்ன தண்டனை தெரியுமா? ம். ம். இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. Wow, you're great, yeah.